32வது எம்சிக்கு செய்யும் 2015 பேப்பரில் 32வது எம்சிக்குள்ளேருந்து தொடங்கணும். அதில் வளமையாக கேட்குற கேள்வி வந்து ஒரு மூலக்கூறை தந்துட்டு மூலக்கூறு தொடர்பான கூட்டுகள் வந்து கேள்வி கேட்குறோம். மூலக்கூறு CH2 டபுள் பாண்ட் CH CHOவை பற்றி பின்வரும் கூட்டுகள் எது எவை உண்மையானது கேட்டுறீங்க. இது பொண்டிங்குடையும் ஓர்கானிக்குடையும் தொடர்புடைய கேள்வி. அதாவது CH2 டபுள் பாண்ட் CH CHO அதாவது C டபுள் பாண்ட் H. அப்போ இந்த கேள்வியை செய்கிறதுக்கு முதல் நாம் என்ன செய்யணும்னா இந்த இதில் உள்ள கார்பனுக்குரிய கலப்புகளை கலப்புகளை கண்டதுக்கு பிறகு அதில் இருந்து கட்டமைப்பை கீறுவோம். ரைட். இதில் இந்த கார்பனுக்குரிய கலப்பு sp2 எப்படி வளர்ச்சி 3 அணுக்கள் சுற்றி இருக்குது, 3 சிக்மா பிணைப்பு சுற்றி இருக்கின்றது, அது sp2 கலப்பு. அடுத்த கார்பனும் sp2 கலப்பு, அடுத்த கார்பனும் வளர்ச்சி 3 சிக்மா பிணைப்பு sp2 கலப்பு. இதில் வர எல்லா கார்பனுங்களும் sp2 கலப்புடையது. நடுவில் இருக்கிற கார்பனை வச்சு கீறுவோம். நடுவில் கார்பன் வந்து sp2 கலப்பண்டா 120 பாகை தளமுக்கோணம் எல்லாம். sp2 கலப்பனா 120 பாகை தளமுக்கோணம். நடுவில் உள்ள கார்பனை வச்சு கீறினால் ஐதரசன் ஒன்று மேலுக்கு இரட்டை பிணைப்புல கார்பன் இஞ்சால ஒரு கார்பன் ஒற்றை பிணைப்பு. அடுத்த இதுவும் sp2 கலப்பு தளமுக்கோண வடிவம். அதுக்குரிய பகுதியை கீறுவோம். இஞ்சால ஒரு ஐதரசன் எல்லாம் 120 பாகை கோணம். அடுத்த இந்த கார்பன் வந்து sp2 கலப்பு, அதுவும் தல முக்கோணம் தல வடிவம் 120 பாகை கோணம். ரைட். இப்போ கேள்விக்கு போகணும். இப்படி கேள்விப்பட்டதான கேள்வியை ஸ்டார்ட் பண்ணணும். ஏ கூற்று எல்லா 3 கார்பனும் sp2 கலப்பாக்குறதுக்குரியவை கூற்று சரி. எல்லாம் sp2 கலப்புடையது ஏ கூற்று சரி. அடுத்த பி கூற்று எல்லா 3 கார்பன் அணுக்களும் ஒரு நேர்கோட்டில் காணப்படும், அது பிழை. கட்டமைப்பு கீறும்போது நேர்கோட்டுக்கு வரல, அவன் தரப்படக்குள்ள நேர்கோட்டில் இருக்குது. கலப்பை வச்சு கட்டமைப்புக்குள்ள வரையும் போது நேர்கோட்டில் வரல, கூற்று பிழை. அடுத்து சி கூற்று எல்லா 3 கார்பன் அணுக்களும் ஒரே தளத்தில் காணப்பட மாட்டா, ஒரே தளத்தில் இருக்கும். இங்க தளங்களை வித்தியாசப்படுத்தி நாங்கள் எழுதல. தளங்களை வித்தியாசப்படுத்தினா sp3 கலப்புடையதா வந்தா 4 அதுக்கு 2 தளத்தை வேறுபடுத்தி எழுதலாம். இங்கே தள வடிவம் தள முக்கோண நேர்கோடு 2 sp கலப்பு sp2 கலப்பு வந்தால் எல்லாம் ஒரே தளமாக இருக்கும், எல்லா அணுக்களும் ஒரே தளம். சி கூற்று சரி. அடுத்தது காணப்பட மாட்டார், சி கூற்று பிழை. எல்லாம் ஒரே தளத்தில் காணப்பட மாட்டான்னு சொல்லிருக்கு, சி கூற்று பிழை. அடுத்த டி கூற்று எல்லா 3 கார்பன் அணுக்களும் ஒரு தளத்தில் காணப்படும். ஓகே, அது சரி. இப்பதான் பார்த்தோம் விளக்கம், அது சரி. அப்ப ஏயும் சி டியும் சரி. 4வது ஆன்சர். அடுத்தது தொடர்ச்சியா பார்ப்போம். 35வது எம்சி ஆர்கானிக்ல 35வது எம்சி பார்ப்போம். 35வது கேள்வி ஒரு மூலக்கூறு தரப்பட்டது, மூலக்கூறு தொடர்பான கேள்வி தான் இது. மூலக்கூறு பியூட்டினல் தொடர்பாக பின்வரும் கூற்றுகள்ல எது எவை உண்மையானது? அந்த மூலக்கூறுக்குரிய பெயர் தரப்பட்டிருக்கிறது, அந்த பெயரை வச்சு அதுக்குரிய கட்டமைப்பை வரையும். பியூட்டினல் சொல்லி பெண்டினல். ரைட். அப்ப இந்த பெயரின் அடிப்படையில் இதுக்குரிய கட்டமைப்பு வரைவோம். பென்டினல் என்று வருகிறது. பென்டன் வரக்குள்ள 5 கார்பன், ஈன் இரட்டை பிணைப்பு, அல்லன்னு வரக்குள்ள ஆல்டிஹைட். அப்ப 5 கார்பன். அடுத்தது 4வதுல ஈன் 1 2 3 4. 4வதுல ஈன் 4வது கார்பன்ல ஈன் வருது இரட்டை பிணைப்பு. அடுத்து அல் 1வது கார்பன்ல ஆல்டிஹைட் அல். அந்த 1 என்ற இலக்கம் பிரதீகள். ஆல்டிஹைடுக்கு மேல உள்ள பகுதியில் பிரதான தொழிற்படுத்துவது யாருக்கு இலக்கம் 1 போடுறது. அப்படி போடக்குள்ள சி டபுள் பாண்ட் H என்று உங்கள வரும். இது CH2, இது CH2, CH2 இப்படி வரும். இந்த மூலக்கூறு தொடர்பான கூட்டுகள்ல உண்மையானது இந்த கூட்டு கேட்டிருக்கு. ஏ கூற்று கேத்திரகணிய சமபதியத்தை காட்டும். உங்களுக்கு தெரியும் கேத்திரகணிய சமபதியம் எப்படி இருக்கணும் என்று உங்களுக்கு தெரியும். கேத்திரகணிய சமபதியம் அதாவது அட்கின் சேர்வையில ABCD இப்படி அணுக்கள் தொகுதிகள் எடுக்கும். ஒரு அட்கின் சேர்வையில வர தொகுதிக்குள்ள A தொகுதியும் சமனரிக்க கூடாது, CDயும் சமனரிக்க கூடாது. இப்படி இருந்தால் மாத்திரம் கேத்திரகணிய சமபதியம் அல்லது ஈர்வழி சமபதியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த கூட்டு இருக்கான்னு பாருங்க.
CH டபுள் பாண்ட் CH2 என்று இருக்கு. அப்ப இங்க கேத்திரானிய சமபோதியம் இல்ல. இது CH2 என்று வருது. ஒரே தொகுதி இருக்கு. அப்ப கார்பன்ல உள்ள ரெண்டு தொகுதி வித்தியாசப்பட்டாச்சு. இந்த ரெண்டு தொகுதி வித்தியாசமா இருந்தால் மட்டும்தான் அது ஒரு கேத்திரானிய சமபோதியம். அப்ப A கூற்று கேத்திரானிய சமபோதியம் இல்ல. CH2 என்று நம்மள வந்துட்டார். அடுத்து B கூற்று HBr உடன் தாக்கம் புரிகையில் கிடைக்கும் சேர்வை ஒளியியல் சமபோதிய சேர்வை காட்டார். இப்ப HBr உடன் தாக்கம் அடைய விடுவோம் அந்த சேர்வை. HBr உடன் தாக்கம் அடைய விட்டால் மார்கோவிக் விதிப்படி ஐதரசன் எண்ணிக்கை கூடிய கார்பன் ஐதரசன் ஏற்றம் அடையும். அதாவது HX ஏற்றல் நீரேற்றலின் போது ஐதரசன் எண்ணிக்கை கூடிய கார்பனில் ஐதரசன் ஏற்றம் அடையும். இதான் முடிவு. மார்கோவிக் விதி என்று சொல்றது HX H2O ஏற்றலின் போது ஐதரசன் எண்ணிக்கை கூடிய கார்பன்ல ஐதரசன் ஏற்றம் அடையும். அப்ப இங்கேயும் பார்ப்போம். CH டபுள் பாண்ட் CH2 என்று வருகிறது. ஐதரசன் எண்ணிக்கை கூடிய கார்பன் தொங்கல்ல இருக்கிறது. அதுல ஐதரசன் ஏற்றம் அடையும். அப்ப C டபுள் பாண்டோ இதர விளைவு HBr ஏற்றம். CH2 இதுல Br ஏற்றம் அடையும். இங்கால ஐதரசன் ஏற்றம் அடையும். இப்படி ஒரு தொகுதி வருது. இது ஒளியியல் தொழிற்பாட்டை காட்டாது சொல்லுது. ஒளியியல் தொழிற்பாடு என்றால் சமச்சீரற்ற கார்பன் தொகுதி என்ற இனங்கண்டம் என்றால் ஒரு கார்பனை சுற்றியுள்ள 4 தொகுதியும் வித்தியாசமாக இருந்தால் அது சமச்சீரற்ற கார்பன் தொகுதி. ஆகவே அங்க ஒளியியல் தொழிற்பாடு இருக்கு. இந்த மூலக்கூறுல பார்ப்போம். கார்பனுக்கு 4 தொகுதி உள்ளது தான் பார்க்கணும். இந்த கார்பனை எடுத்துக்கிட்டால் இந்த கார்பனை சுற்றியுள்ள 4 தொகுதியும் வித்தியாசம். ஆகவே இந்த கார்பனை சமச்சீரற்ற கார்பன் என்று சொல்லுவோம். சமச்சீரற்ற கார்பன் என்று சொல்லுவோம். சமச்சீரற்ற கார்பனை இருக்கிறதால அங்க அது ஒளியியல் தொழிற்பாடுடையதாக இருக்கும். ஆனா B கூற்றுல சொல்லப்பட்டிருக்கிறது ஒளியியல் தொழிற்பாடுடையதாக காணப்பட மாட்டார். அப்ப அந்த கூற்றுக்குள்ள ஒளியியல் தொழிற்பாடு இருக்கும். தாக்கத்து விளைவெழுதக்குள்ள சமச்சீரற்ற கார்பன் தொகுதி என்று உருவாகிறது. ரைட். அடுத்து C கூற்று பார்ப்போம். இந்த மூலக்கூறு தொடர்பான C கூற்று HBr உடன் தாக்கம் புரிகையில் கிடைக்கும் சிறு ஒளியியல் தொழிற்பாட்டை காட்டும். ஓகே. B கூற்றுக்கு எதிர்மறையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒளியியல் தொழிற்பாடு வரும். C கூற்று சரி. ரைட். அடுத்து D கூற்று அது முக்கிய CH3MgBr உடன் தாக்கம் புரிகையில் கிடைக்கும் சேர்வை ஒளியியல் தொழிற்பாட்டை காட்டும். அப்ப இந்த மூலக்கூறுக்கு நாம CH3MgBr உடன் தொழிற்பட விடுவோம். கிரிக்னாட் சோதனை பொருள் அல்டிகைட்டை கண்ட என்ன செய்யும்? அல்டிகைட் கீட்டோன் தொகுதிகளுக்குள்ள கிரிக்னாட் சோதனை பொருள் கர்நாடக கூட்டல் தாக்கம். இதே பேப்பர்ல முன்னுக்குள்ள MCQல விளங்கப்படுத்தினா கர்நாடக கூட்டல் தாக்கம். அதாவது அல்டிகைட் தொகுதி இருக்கு. இந்த C டபுள் பாண்ட் குறுக்கே அந்த CH3MgBr இணையும். திரும்பியும் சொல்றோம் பாருங்க. அப்ப இதுல ஒரு முனைவாக்கம் ஒன்று ஏற்படும். டெல்டா மைனஸ் இங்க டெல்டா பிளஸ் இங்க உருவாகும். CH3MgBr CH3 மைனஸ் ஆகவும் அடுத்த MgBr பிளஸ் ஆகவும் மாற்றம் அடையும். இந்த MgBr பிளஸ் என்றது இங்க ஒருசனோட இணைஞ்சா OMgBr, இந்த CH3 மைனஸ் என்றது இந்த கார்பனோட வந்து இணையும். அப்ப இணைஞ்சால் விளைவு CH3CHOMgBr. அடுத்த விளைவு CH2 தொடர்ச்சியாக CH2 CH டபுள் பாண்ட் CH2 இப்படி வரும். அந்த விளைவுல இருந்து அந்த விளைவு பற்றிய கூட்டுகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது கிடைக்கும் சேர்வை ஒளியியல் தொழிற்பாட்டை காட்டும். ரைட். சமச்சீரற்ற கார்பனை தேடுவோம். சமச்சீரற்ற கார்பன் தொகுதி இந்த இருக்கிறது. இந்த சமச்சீரற்ற கார்பன் தொகுதி இது CH3 ஒரு பகுதி இருக்கிறது, ஐதரசன் இருக்கிறது, இப்படி ஒரு பெரிய தொகுதி OMgBr என்ற தொகுதி. 4 தொகுதி வித்தியாசப்படக்கூடிய ஒரு கார்பன் தொகுதி அதில் இருக்கின்றது. ஆகவே இதை நாம சமச்சீரற்ற கார்பன் என்று சொல்லுவோம். ஒளியியல் தொழிற்பாடு இங்கே இருக்கு. ஒளியியல் தொழிற்பாடு இங்கே இருக்கு. அதாவது எதிரொருட்களை தோற்றுவிக்கும். ஓகே. D கூற்று சரி. அப்ப இங்கே C யும் D யும் சரியா வருது. அப்ப ஒரு மூலக்கூறை தந்து மூலக்கூறு தாக்கம் தொடர்பான விளைவுகள்ல இருந்து அந்த ஐடியாக்களை எடுக்கிறோம். ஆகவே இதுக்குரிய C யும் D யும் சரி. இதுக்குரிய ஆன்சர் வந்து 3வது. ஓகே. அடுத்தது 39வது. இதுவும் ஒரு மூலக்கூறை தந்து அந்த மூலக்கூறு தொடர்பான கூற்றுக்கள் தான் கேட்டிருக்கு. 39வது MCQ பாப்போம். 39வது கேள்வி கீழே தரப்பட்டுள்ள மூலக்கூறு பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது எவை உண்மையானது? அந்த கட்டமைப்பு எழுதுவோம். CH2 டபுள் பாண்ட் CH இதுல 2 CH CH2 தொகுதி 3 இருக்கின்றது. தொடர்ச்சியாக
C double bond NH2 இப்படி ஒரு மூலக்கூறு தந்திருக்கு. இந்த மூலக்கூறு தொடர்பான கூற்றுகள் A கூற்று புரோமின் நீரை நிறம் அகற்றும். அப்ப புரோமின் நீருடன் தாக்கம் அடைகிறது. ரெண்டு மூணு தடவை சொல்லி இருக்குது, திரும்ப ஒரு ஞாபகப்படுத்துறேன். புரோமின் நீர் அல்லது Br2CCl4 ஒரு ஊடகத்தோட Br2 சேர்க்கிறது அல்லது Cl2 சேர்த்தாலும் தெரியும். புரோமின் நீருக்கு ஒரு நிறம் மாற்றம் கொண்டு வாரது, தாக்கத்தை இலகுவா அவதானிக்கலாம். அதுக்காகத்தானே அதை பயன்படுத்துறது. அப்ப இந்த இடத்துல பயன்படுத்தினால் நமக்கு தெரியும் இரட்டை பிணைப்பு அட்கீன் அல்கைன் சேர்வைகளுக்கு புரோமின் நீர் வந்து நிறம் அகற்றல் ஏற்படும். அடுத்தது இன்னொரு பகுதிக்கு Br2 நீரை சேர்க்கல ஃபீனோல் அனிலின் சேர்வைகள் பென்சீன் OH பென்சீன் NH2 இந்த சேர்வைகளாக இருந்தா Br2 நீர் சேர்க்கும் போது ஒரு வெள்ளை நிற கூழ்படிவு உருவாகும். நிறம் அகற்றலுடன் ஒரு வெள்ளை நிற கூழ்படிவு உருவாகும். அப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சேர்வைக்கு Br2 நீரை நிறம் அகற்றும். இந்த சேர்வைக்கு Br2 நீரை சேர்க்கும் போது நிறம் அகற்றும். ஓகே, என்ன இருக்குது? இரட்டை பிணைப்புடைய சேர்வை இருக்கின்றது. அப்ப இரட்டை பிணைப்புடைய சேர்வையா இருந்தால் Br2 நீரை நிறம் அகற்றும். ஓகே, A கூற்று சரி. அடுத்த B கூற்றுக்கு வருவோம். NaOH கரைசலுடன் சூடாக்கும் போது அமோனியா விடுவிக்கும். நேரத்தில் 2 மணி நேரம் விளக்கத்தில் பார்த்திருக்கிறோம். NaOH உடன் ஏமைட் தொகுதி, அதாவது R C double bond NH2 ஒரு ஏமைட் தொகுதி NaOH உடன் சேர்த்து வெப்பமேற்றும் போது NH3 கேஸ் வெளியேறும். ஆகவே இதில் ஏமைட் தொகுதி ஒன்று இருக்கின்றது C double bond NH2. அந்த ஏமைட் தொகுதி என்ன செய்யும் என்றால் NaOH சேர்த்து வெப்பமேற்றினால் அமோனியா வாயு வெளியேறும். இதுக்கு முதல் கேள்வியிலேயும் இந்த விளக்கத்தை பார்த்தோம். அப்ப நீர் NaOH கரைசலுடன் சூடாக்கும் போது அமோனியா விடுவிக்கும். B கூற்று சரி, அமோனியா வாயு வரும். C double bond NH2 அங்க இருக்கு. ரைட். அடுத்தது C கூற்று 2,4 DNPH சோதனை பொருளுடன் செம்மஞ்சள் நிற கூழ்படிவை தரும். C கூற்றுக்கு பாஸ். 2,4 DNPH னா பிராடின் சோதனை பொருள். பிராடின் சோதனை பொருள் அதாவது 2,4 DNPH அதாவது 2,4 டைநைட்ரோபீனைல் ஹைட்ரசின் அந்த கட்டமைப்பு எழுதுவோம். 2,4 டைநைட்ரோபீனைல் ஹைட்ரசின் NH2 ஹைட்ரசின் என்ற தெரியும் N2H4 ராக்கெட் எரிபொருளாக பயன்படுத்துறது. NH2 இதான் ஹைட்ரசின். இந்த ஹைட்ரசின் மூலக்கூறு இதில் இணைக்கிறது. பென்சீன் NH2 இணைத்தால் 2 லை 4 லை NO2 2 நைட்ரோபீனைல் ஹைட்ரசின். இதான் பிராடின் சோதனை பொருள். இந்த பிராடின் சோதனை பொருளோட தொழிற்பாடு ஆல்டிஹைட் கீட்டோன் தொகுதிகள் இப்படி வர கார்பனேட் தொகுதிகளுடன் ஒரு செம்மஞ்சள் நிறமுடைய ஒரு சேர்வையை உருவாக்கும். இங்க உள்படியை உருவாக்கும். எடுக்கலாம். ஓகே, அப்ப இதோட இந்த பிராடின் சோதனை பொருளை சேர்க்கும் போது ஒரு செம்மஞ்சள் நிறமான உள்படியை உருவாக்கும். உள்படிவு தோன்றும். கார்பனேட் சேர்வைகள் ஆல்டிஹைட் கீட்டோன். இந்த ஆல்டிஹைட் கீட்டோன் ரெண்டு சேர்வைகளும் பிராடின் சோதனை பொருள் சேர்வுல அதை இனங்காணலாம். ரெண்டுமா இருந்தால் ஒரு செம்மஞ்சள் உள்படியை உருவாக்கும். ஆகவே இந்த ரெண்டு சேர்வுல இந்த மூலக்கூறு தொடர்பாக கேள்வி கேட்டிருக்கு. இந்த மூலக்கூறுல வந்து ஆல்டிஹைட் கீட்டோன் தொகுதி இல்லை, இருக்கிறா? ஏமைட் தொகுதி மட்டும்தான் இருக்கிறது. ஆகவே C கூற்று பிழை. ஆல்டிஹைட் கீட்டோன் தொகுதி இருந்தால் மட்டும்தான் ஒரு செம்மஞ்சள் உள்படியை உருவாக்கும். C கூற்று பிழை. அடுத்த D கூற்று NaBH கூட பரிகரிக்கப்படும் ஒரு முதல் அமீனை தரும். ஆகவே இங்க பார்ப்போம். NaBH4 தொழிற்படுற விளக்கங்கள் தெரியும் கிளியர் அவங்களுக்கு. NaBH4 சோடியம் போரான் ஐதரசன் இந்த தொகுதியாக இருந்தால் இது எதோட தொழிற்படும் அடிக்கடி சொல்லிருக்கு. 2019 2020 நிறைய இடத்துல NaBH4 மூலக்கூறு தொழிற்பாடு சோதனை பொருள் பாவிக்கப்பட்டிருக்கு. LiAlH4 லித்தியம் அலுமினிய ஐதரசன் இந்த தொழிற்பாடு தொகுதியை பாவிக்கப்பட்டிருக்கு. அடிக்கடி பாவிக்கப்படக்கூடிய விஷயம். அப்ப NaBH4 மெதனால் சோடியம் போரான் ஐதரசன் மெதனால் அல்லது நீர் இந்த தொகுதியை பாவிக்கும் போது இது ஆல்டிஹைட் கீட்டோன் தொகுதிகளுடன் மாத்திரம்தான் தொழிற்படும். அப்ப ஆல்டிஹைட் கீட்டோன் தொகுதிகளுடன் கார்பனைல் சேர்வைகள் மாத்திரம் தொழிற்படும் என்றால் இந்த தரப்பட்ட மூலப்பொருள் அப்படி ஒரு கார்பனைல் சேர்வை இல்லை, அப்ப தொழிற்படாது.